பிரதமரை சூழ்ந்து கொண்டிருந்த கருப்பு பூனைகள். திரைமறைவில் 3000 பாதுகாப்பு ஏற்பாடுகள். நெல்லை பாளையங்கோட்டையில் பிரதமர் கடந்து சென்ற போது அவரை சூழ்ந்து கொண்ட கருப்பு படை, ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஆங்காங்கே வேவு பார்க்கும் அதிரடி படை. இந்திய பிரதமரின் பாதுகாப்பு ஏற்பாடுகளின் சிறப்பு பாதுகாப்பு குழு SPG, அடுத்த பாதுகாப்பு குழு சிறப்பு பாதுகாப்பு குழு எனப்படும் இந்திய காவல் பணி அதிகாரி தலைமை இயக்குனர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய டீம் அவரை சுற்றி சுழன்று கொண்டிருக்குமாம். பிரதமர் பயணம் செய்யும் இடங்கள் எல்லாம் ஆயுதமேந்திய பிரிவுகளை தவிர உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் தேவைப்பட்டால் கலவர எதிர்ப்பு நடவடிக்கைகளில் காவல்துறைக்கு உதவ சாதாரண உடைகளிலும் ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பார்கள். பல இடங்களிலும் வீடியோ டிராக்கிங் சிஸ்டமும் செயல்பட்டு கொண்டிருக்கும். சற்று சந்தேகம் வந்தாலும் உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த காவல் படைக்கு இருக்கிறது. மத்திய காவல் படைகளை சேர்ந்த சுமார் 500 பணியாளர்கள் அவரை சுற்றி இருப்பார்களாம். 3 வளையங்களாக சேர்த்து பிரதமர் செல்லும் இடங்களில் முக்கிய பாதுகாப்பிற்கு என்று 3000 காவல்துறையினர் ஒரு மிகப்பெரிய வளையத்தை ஏற்படுத்தி இருப்பார்களாம். இப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டில்தான் நெல்லை பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் நடைபெற்று வரும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கருப்பு பூனைகள் சூழ்ந்து கொள்ள பிரதமர் காருக்குள்ளிருந்து தைரியமாக வெளியே நின்று மக்களிடம் கரம் அசைத்து கொண்டே சென்றிருக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றுவிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்திற்கு வந்தார். அங்கிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொதுக்கூட்ட மேடைக்கு சென்று கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையை கடந்து கொண்டிருந்த போது மாணவர்கள் கையில் இருந்த ஓவியத்தை ஏந்தியபடி பிரதமரை வரவேற்க உற்சாகமடைந்த பிரதமர் மாணவர்கள் வைத்திருந்த ஒரு ஓவியத்தை விரும்பி தனது காவலர்கள் மூலம் அதனை பெற்றுக்கொண்டார்.